சர்ச்சைக்குள்ளாகியுள்ள ஜாலான் மஸ்ஜித் இந்தியா தேவிஸ்ரீ பத்ரகாளியம்மன் ஆலயம் உடைக்கப்படாது என DBKL உத்தரவாதம் அளித்துள்ளது. மாறாக சுமூகமான முறையில் கோயிலை இடமாற்றுவதற்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாக குவாலலும்பூர் மேயரே கூறியிருக்கிறார். ஆனால் அண்மைய சில தினங்களாக அக்கோயிலை சட்டவிரோதமான இடமாக முத்திரை குத்தி உண்மையை திசை திருப்ப முயற்சி நடப்பது வேதனை அளிப்பதாக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ என் சிவகுமார் கூறினார். அது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட மற்றும் முட்டாள்தனமான கூற்று என அவர் சாடினார். 100 ஆண்டுகளுக்கும் மேலாக அதுவும் மாநகரின் மையப்பகுதியில் வீற்றிருக்கும் ஒரு கோயில் எப்படி சட்டவிரோதமாக முடியும்? எனவே அவ்வாறு குறை கூறுவோர் வாய்க்கு வந்ததை பேசக்கூடாது. சுயமழிவு விளம்பரத்திற்காக கோயிலை இழிவுபடுத்தக்கூடாது. ஒருவேளை கோயிலுக்கு பெர்மிட்டோ அனுமதியோ வழங்கப்படவில்லை என்றால் அது அரசாங்கத்தின் தவறாகத்தான் இருக்க முடியும். காரணம், தொழில்முறை ரீதியாக அதனை பட்டா எழுதி கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை என அவர் சுட்டிக்காட்டினார். தங்கள் வசதிக்கு குறை கூறுவோர் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இங்கு யாரும் சட்டவிரோதமானவர்கள் அல்ல. எந்த நிலமும் சட்டவிரோதமானது அல்ல. எந்த வழிபாட்டு தலமும் சட்டவிரோதமானது அல்ல. அனைத்தும் நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சொத்து. மடானி அரசாங்கத்தின் கீழ் எந்த சமயத்தின் வழிபாட்டு தலமும் உடைக்கப்படாது என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமே உறுதியளித்துள்ளார். எனவே நல்லிணக்க அடிப்படையில் கோயில் பிரச்சினைக்கு தீர்வு காண முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் அதனை கெடுக்கும் வகையில் யாரும் கருத்துக்களை கூறி மக்களின் ஒற்றுமையை சீர்குலைக்க வேண்டாம் என டத்தோ சிவகுமார் வலியுறுத்தினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்க தினமும் ரெய்னாயூர் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெய்னாயூருடன் தொடங்குங்கள்.